குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் களம் காணும் வேட்பாளர் யார் என்பது குறித்து இன்று முடிவெடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் தனது பதவியை கடந்த மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலை அறிவித்துள்ள தேர்தல் ஆணையம், போட்டி இருந்தால் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 7ஆம் தேதி தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநருமான CP ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டுள்ளார். அவர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வேட்பாளரை நிறுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அதை எதிர்த்து களமிறங்குவது ஜனநாயக கடமை என காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன. அதனால் பொருத்தமான வேட்பாளரை தேர்வு செய்ய தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, திருச்சி சிவா, திரிணாமுல் காங்கிரசின் டெரிக் ஓ'பிரையன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் திமுகவைச் சேர்ந்த ஒருவர் அல்லது சசி தரூரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. சந்திரயான் திட்ட இயக்குனரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான மயில்சாமி அண்ணாதுரையின் பெயர் பரிசீலிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் நேற்று மாலை கார்கேவின் இல்லத்தில் மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உறுதியான முடிவு எட்டப்படாத நிலையில் இன்று பகல் 12:30 மணிக்கு மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. Tomorrow there's a meeting in Mr. Kharge's house at 12:30. வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் இன்று இறுதியான முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது CP ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்கும்படி ராஜ்நாத் சிங் கோரிக்கை விடுத்ததாக தெரிகிறது. இதேபோன்று காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை தொடர்பு கொண்டும் ராஜ்நாத் சிங் ஆதரவு திரட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.